ஹாய் சலா, நான் உங்க பெபிகிரி சந்துரு. ஒரு குட்டி கதை கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு டக்குனு. அதாவது ரோட்டில் அது வாட்டுக்கு மேய்ச்சிக்கிட்டு இருந்த கழுதைய ஒரு பண்ணி சண்டைக்கு கூப்பிடுச்சா, வா சண்டைக்கு வா அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த கழுதைக்கு சண்டை போட விருப்பம் இல்லை. இருந்தாலும் அந்த பண்ணி அதை விடலை. சரி, சண்டை போட்டே ஆகணுமா அப்படின்னு கழுதை கேட்குது. ஆமாம் உடனே சண்டை போட்டே ஆகணும் அப்படின்னு அந்த பண்ணி சொல்லுது. சரி வா சண்டைக்கு வா அப்படின்னு கழுதை சொல்லுது. இந்த பண்ணி என்ன பண்ணுது, கொஞ்சம் தூரம் போயிட்டு தான் கூர்மையான பல்லு, கொம்பு இதை எல்லாத்தையும் சார்பாக வைக்குது. எப்படியாவது அந்த கழுதையோட மூஞ்சியை குத்தி ரத்தம் அப்படியே சொட்ட சொட்ட ரட கொடுகுடமாக ஆக்கணும்னு பல கற்பனைகளை பண்ணிக்கிட்டு சண்டைக்கு களத்தில் தயாராகிக்குது. அந்த பக்கம் கழுதை, இந்த பக்கம் பண்டி ரெண்டும் ஒருத்துக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. சண்டை போடலாமா அப்படின்னு அதை பண்டி கேட்குது. கழுதை வா அப்படின்னு சொல்லி அதை கழுதை சொல்லுது. அப்போ என்ன பண்ணுது, அந்த பண்டி கொஞ்சம் தூரம் பின்னாடி பேக் போயிட்டு வேகமாக ஓடி வந்து எப்படியாவது கழுதையோட முகத்தில் குத்திரணும் அப்படின்னு நடக்குது. ஆனால் கழுதை பட்டுன்னு திருப்பி பொட்டுன்னு பின்னாடி பின்னங்காலில் ஒரு அட்டி பண்ணி அப்படியே மண்ணை கவிருச்சு. அப்போ அந்த பண்ணி அப்போ கூட என்ன சொல்லுது கழுதையை பார்த்து, இந்த வேர் பின்னாடி திருப்பி அடிக்கிறது ஒரு வீரனுக்கு அழகல்ல, நீ அடித்தது ஒரு கோலத்தனம் அப்படின்னு சொல்லியிருக்க. ஆனால் கழுதை சொன்னிச்சு, ஒரு யுத்தம் ஒரு சண்டை அப்படின்னு வந்துருச்சுன்னா தாக்குதல் எந்த பக்கம் வேணாலும் வரலாம், அதை எதிர்கொள்றதுக்கு தயாராக இருக்கணும், நீ அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கழுதை அது வாட்டுக்கு போயிடுச்சான். இது எப்படி இருக்கு தெரியுமா, ரோட்டில் போகிற ஆசாரியை கூப்பிட்டு இருக்கிற ஆப்ப செஞ்சு வை அப்படிங்கிற மாதிரியே இருக்குல்ல. இந்த மாதிரி தான் சில பேர் இருக்காங்க. சும்மா எவனாவது ஒருத்த போவான், அவன்கிட்ட போய் சண்டைக்கு போகிறது, தேவையில்லாத பிரச்சனை இழுக்கிறது, அப்புறம் இவன் தான் அவமானப்பட்டு திரும்பி வருவான். அதை மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நீங்கள் டார்லிங், நீங்கள் அதை மாதிரிலாம் பண்ண மாட்டீங்க, எனக்கு தெரியும், ஐ லவ் யூ.